பிளான்ஸ் லவர்ஸ் வந்து ஹை கிளாஸ்ன்றதே கிடையாது. உங்களுக்கு எல்லாருமே வந்து பிளான்ஸ் லவ் பண்ணக்கூடியவங்க தான். அதனால் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரூரல் ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ஸ் வைக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். லாட் ஆஃப் ஸ்பேஸ் என்னென்ன ரவுண்டாக அவங்க வீட்டை சுற்றி நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். அங்கேயும் வந்து அவங்களால ஈஸியாக க்ரோ பண்ண முடியும். அன்னியன் படத்தில் நந்தினி இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெமோ எப்படி அவங்க வீடு முழுக்க வந்து பூச்செடிகளால் நிரப்பி வச்சிருப்பாரு. பார்க்கும்போது ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கல இந்த வீடு அப்படின்னு தோணும்ல. ஸோ அது நிறைய பேத்துக்கு ஒரு ஆசையாகவும் இருந்தது, நம்மளும் இந்த மாதிரி வீடுகளில் செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும். புரியல? பிளான்ட் நர்சரி பிஸ்னஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நம்ம கூட இன்னைக்கு பிளான்ட் நர்சரி பிஸ்னஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக நம்ம சென்னையை சேர்ந்த மைத்ரியன். ஸோ இவர் இந்திரா கார்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நர்சரி பிளான்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் நம்ம கூட சொல்லிக் கொடுக்க போறாரு. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் ஃபார்மிங் தமிழ் சேனல். நான் உங்க யுவராணி. பிளான்ட் நர்சரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து எண்ட் டு எண்ட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து தேவைப்படுற ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கிறது தான் பிளான்ட் நர்சரி. இப்போ ஒரு பிளான்ட் நர்சரியில் என்னென்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட் பேஸ் திங் வந்து பிளான்ஸ் ஆர் சீட் சம்திங். அதுக்கு தேவையான சாயில், அதை க்ரோ மீடியம்னு சொல்லுவோம். அதுக்கு தேவையான ஃபர்டிலைசர்ஸ் சொல்லுவோம். அதுக்கு தேவையான கண்டெய்னர்ஸ், பாட்ஸாக இருக்கலாம், அது என்ன வேணா இருக்கலாம், க்ரோ பேக்ஸாக இருக்கலாம், பிளான்டர் பாக்ஸஸாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அது வந்து நெக்ஸ்ட்டு அது உங்களுக்கு வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது பிளான்ஸ் நல்லா வளர்கிறதுக்கு தேவையான க்ரோத் ப்ரொமோட்டர்ஸ் தேவை. பிளான்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் வேணும். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு அதாவது கம்ப்ளீட் ஸ்டோர், அது கம்ப்ளீட் A to Z எல்லாமே வந்து இருக்கிறது தான் ஒரு கம்ப்ளீட் பிளான்ட் நர்சரி. சில இடத்துல பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் விற்பாங்க, சில இடத்துல பார்த்தீங்கன்னா பாட்ஸ் மட்டும் விற்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் அண்ட் பாட்ஸ் வைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எங்களோட பிளான்ட் நர்சரி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் தேன் தட் இங்கே பிளான்ஸ் நர்சரியை தாண்டி we do ப்ராஜெக்ட்ஸ். நாங்கள் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்து பண்ணுவோம். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீசனல் பேஸ்ட் பிளான்ஸ் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஒரு சீசனல் பேஸ்டு ஒரு இதுன்னு சொல்லலாம். இப்போ பிளான்ட் ஸ்டோரில் வந்து சீசனை பொறுத்து கஸ்டமர்ஸோட வரவு இருக்கும் உங்களுக்கு. இப்போ இன்கேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் கஸ்டமர்ஸோட வரவு வந்து நர்சரிஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஹெவி ரெய்னி சீசனில் வந்து பிளான்ட்ஸ் நர்சரிஸில் வந்து கஸ்டமர்ஸோட வரவு இருக்கும். இந்த நர்சரிஸை மட்டுமே நம்ம எடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா ஒரு சக்ஸஸிவ் பிளான்ட் நர்சரியாக வர முடியாது. இப்போ வந்து ஒன்னையே டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கக்கூடாது. அதர் தேன் தட் எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கணும். இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சம்மர் டைம் அப்படின்னு பார்க்குறப்போ சம்மர் டைமில் we do ப்ராஜெக்ட்ஸ், we do ஷேட் நெட் ப்ராஜெக்ட்ஸ். என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்? நெட் ஹவுஸ், ஷேட் நெட் ஹவுஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். கார்டன் மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஸ் எடுத்து பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுவோம். கஸ்டமர்ஸ் கார்டன்னாலே கார்டன் மெயின்டெனன்ஸ் வந்து கார்டன் இப்போ ஒரு கார்டன் ஸ்டோர் மட்டும் இருக்கிறது இல்லை. கார்டன் ஸ்டோருக்கு அடுத்தது என்ன கேட்பாங்க, நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக கார்டன் மெயின்டெனன்ஸ்ன்றது ஒரு பெரிய ரோல். ஒரு கார்டன் நர்சரிக்கு வந்து கார்டன் மெயின்டெனன்ஸ் எப்படி கார்டன் நர்சரி முக்கியமான இதோ அதே மாதிரி கார்டன் மெயின்டெனன்ஸ் வந்து பெரிய இது. அதாவது யாராவது ஒருத்தர் கார்டன் வச்சிருந்து அதுல வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இல்லை, நல்லா இருக்கிற பிளான்ஸையும் வந்து ஹெல்த்தியாக வைக்கிறதும் வந்து ஒரு நர்சரியில் வந்து மெயின்டெனன்ஸ் நடக்கும். ப்ரூனிங்கில் இருந்து அந்த பிளான்ஸ் வந்து ஃபர்டிலைசிங் த பிளான்ட்றது எல்லாமே வந்து கம்ப்ளீட் மெயின்டெனன்ஸ் வந்து வரும். அதனால் வந்து அந்த சீசனில் பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு சீசனுக்கு ஏற்றபடி எங்களோட இதை வந்து ப்ராஜெக்ட்ஸை வந்து பேலன்ஸ்டாக வைக்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கான டீமை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபேம் பண்ணிகிட்டு இருக்கோம். சார், இப்போ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனால அட்வான்டேஜஸ் என்ன? இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனால அட்வான்டேஜஸ் அப்படின்றது அப்படி சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு திங் வந்து இந்த கார்டன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கார்டன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இதை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். இதை பற்றி பேசிக் நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக வந்து கார்டன் நர்சரி ஆரம்பிக்கலாம். பாருங்களேன், ஒரு சின்ன சின்ன செடிகள் தான், ஆனால் இவ்வளோ பெரிய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குன்றது நமக்கு இப்போ ஒரு ஐடியாவாக கிடச்சிருக்கும். எந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுலேயும் இந்த பிளான்ட் நர்சரி பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை இப்போ சொன்னார். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிறாரு. பட்
எல்லாத்தையுமே இந்த ஒரு குட்டி 10-15 நிமிஷத்துல சொல்ல முடியாது. ஸோ நம்மளோட ஃப்ரீடம் ஆப்ல உங்கள் தாவர நர்சரியிலிருந்து வருவாயை அதிகப்படுத்துவதற்கான நுட்பங்கள் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கு. அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இன்னும் பல விஷயங்கள் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இது ரிட்டர்ன்ஸ் நல்லா வர மாதிரி ஒரு பிசினஸா சார் இது? கண்டிப்பா அது ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வெறும் நர்சரி ட்ராக்கை பேஸ் பண்ணி பண்ணா கண்டிப்பா வந்து நம்மளால வந்து பிஸ்னஸ்ல வந்து ப்ராஃபிட்ன்றது கம்மியாக தான் எடுக்க முடியும். ஆனால் வந்து நம்ம வந்து எடுக்க போகிற ப்ராஜெக்ட்ஸ் அப்போ பொறுத்து நம்ம வந்து அதர் தேன் தட் மெயின்டெனன்ஸ், கார்டன் ப்ராஜெக்ட்ஸ், லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க், இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம நிறைய எடுக்கிறப்போ இதில் வந்து ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் கண்டிப்பாக இதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு நல்ல லெவலில் வந்துட்டு சம்பாதிக்கணும்னா ஒரு பிளான் நர்சரி ஆரம்பிக்கலாம். பட் அதுலேயே நல்லா ப்ராஃபிட் வேணும்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியில் வந்துட்டு ஆர்டர்ஸ் எடுக்கணும், இல்லை வந்துட்டு கண்டிப்பாக எடுக்கணும். ஒரு அதாவது கம்ப்ளீட் இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட் நர்சரி அப்படின்றப்போ நம்ம வந்து டெலிவரி திங்ஸ் டெலிவரி இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன், எல்லாமே கம்ப்ளீட் ஆன்லைன். ஒரு எல்லாருமே வந்து ஒரு 1 கிளிக்கில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி வந்து ஒரு மெயின் வந்து இதாக வந்து நிற்கிதாங்க. இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு எல்லாராலுமே வந்து வர மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன், கோவிட் சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கார்டன் வைக்கணுன்றப்போ. அப்போ வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எங்கே கிடைக்கும், அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டோர் ஸ்டெப்புக்கு வராதா அப்படின்றப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு பிளான்ஸ் வந்து கேட்குறாங்க, ஏதாவது ஒரு பாட்ஸ் வேணும்னு கஸ்டமர்ஸ் கேட்குறப்போ அவங்களுக்கு வந்து த்ரூ வீடியோ கால்ஸ் மூலிமா அவங்களுக்கு வந்து என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, நியூ அரைவல்ஸ் வரப்போ பிளான்ஸ் வந்து நியூ அரைவல்ஸ் வரப்போ, பாட்ஸ் நியூ அரைவல்ஸ் வரப்போ அப்டேட் நம்மளோட சிஸ்டம் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். கஸ்டமர்ஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணினே இருக்கணும் எங்ககிட்ட என்னென்ன நியூ அரைவல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துருக்குன்னு. நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து வந்த உடனே வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ்க்கு இல்லை எங்ககிட்ட ப்ரீவியஸாக சொல்லிட்டு போயிடுவாங்க, எப்போ வந்தாலும் பிளான்ஸ் வந்தால் சொல்லுங்கள். நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்டிங்ஸ் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் வந்து இது மாதிரி குரூப்ஸில் வந்து போஸ்டிங்ஸ் பண்ணுறப்போ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்து ஸ்டோருக்கு வந்துடுவாங்க. இன்கேஸ் வர முடியாதவங்க பார்த்தீங்க, ஏன்னா பிளான்ஸ் லவர்ஸ் எல்லாமே டேரெக்டாக வந்து தான் பார்த்து வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. இன்கேஸ் வர முடியாதவங்களுக்கும் நம்ம பெஸ்ட்டாக வந்து சர்வீஸ் கொடுக்கணும். அப்போ வந்து நம்ம வந்து த்ரூ வீடியோ கால்ஸ் மூலிமா அதுக்குன்னு இருக்கிற டெலிவரி டீம் வந்து அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணி அதில் ஏதாவது பிக்சர்ஸ்லாம் எடுத்து அவங்களுக்கு வந்து வீடியோ கால் மூலிமா என்னென்ன பிளான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்து அவங்களுக்கு வந்து அதை டெலிவரி வந்து பர்ஃபெக்டாக கொடுக்குறது வந்து ரொம்ப முக்கியமான ரோல். சார் இப்போ இந்த நர்சரி பிஸ்னஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கஸ்டமர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வர மெயின் இந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்குறவங்கன்னா கொஞ்சம் ஹை கிளாஸ் கஸ்டமர்ஸ், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை வந்துட்டு ஒரு வில்லேஜ் ஏரியாவில், ஒரு கிராமத்து ஏரியாவில் தொடங்கினா எப்படி இருக்கும்? இல்லை, இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஹை கிளாஸ் பிஸ்னஸ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. பிளான்ஸ் லவர்ஸ் வந்து ஹை கிளாஸ்ன்றதே கிடையாது. உங்களுக்கு எல்லாருமே வந்து பிளான்ஸ் லவ் பண்ணக்கூடியவங்க தான். அதனால் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிற பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரூரல் ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ஸ் வைக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். லாட் ஆஃப் ஸ்பேஸ் என்னென்ன ரவுண்டாக அவங்க வீட்டை சுற்றி நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். அங்கேயும் வந்து அவங்களால ஈஸியாக க்ரோ பண்ண முடியும். இப்போது இங்கே சென்னை மாதிரி அர்பன் சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி டோன்ட் ஹேவ் ஸ்பேஸ். எங்கேயுமே ஸ்பேஸ் இல்லை. அவங்களுக்கு வந்து பால்கனி தான் இருக்குது, அவங்களுக்கு வந்து ரூஃப் டாப் தான் இருக்கும். லிமிட்டட் ஸ்பேஸில் தான் அவங்களால க்ரோ பண்ண முடியும். இது வந்து இந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து கான்க்ரீட் ஜங்கிள் தான். அப்போ வந்து லிமிட்டட் ஸ்பேஸை தாண்டி வந்து சன்லைட், அதாவது பிளான்ஸ் ஒரு குட் பிளான்ட் க்ரோ ஆகணும் சன்லைட் மஸ்ட்டாக வேணும். அந்த மாதிரி சன்லைட் இருக்கக்கூடிய ஏரியா இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து பார்த்து இங்கே என்ன பிளான்ஸ் வரும், இங்கே எப்படி வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்குறோம். அதை அந்த மாதிரி பார்க்குறப்போ இந்த மாதிரி சிட்டிஸில் வந்து அதுக்கான குவரிஸ் வந்து நிறையவே இருக்குது. அவுட் சைட் சிட்டிஸை விட சிட்டிஸில் வந்து நிறைய பேருக்கு பிளான்ஸ் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. நிறைய வந்து ஆஃபீஸ் டேபிள்ஸில் வந்து எங்களுக்கு வேணும். அவுட் ஆஃப் சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே கெட் குட் ஏர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை வந்து ரொம்ப பொல்யூட்டடாக இருக்குது. நம்மளுக்கு பொல்யூட்டடாக இருக்கிறப்போ நம்ம இருக்கிற போகிற ஒர்க் பண்ணுற ஸ்பாட்டும் சரி, நம்ம இருக்க போகிற வீடும் சரி, அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பிளான்ஸ் வந்து இண்டோர் பிளான்ஸ் வைக்கலாமா, அதுக்குள்ளே வந்து ஏர் பியூரிஃபைங் பிளான்ஸ், ஆக்சிஜன் கிவிங் பிளான், இந்த மாதிரி பிளான்ஸை வந்து வச்சு அதை வந்து வளர்க்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. அதனால் வந்து சிட்டிஸில் வந்து இதோட எதிர்பார்ப்புகள் இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ கிராமத்தில் யாராவது ஒருத்தர் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் யாராக இருக்கும்? கிராமத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம சிட்டியில் வந்து நம்ம எங்கே ஆரம்பிக்க போகிறோமோ அங்கே வந்து இந்த நர்சரி வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். இப்போ இந்த பிஸ்னஸில் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும் சார்? ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பிளான்ஸ், அதாவது நம்ம வந்து இப்போ ரூஃப்டாப் ஃபார்மிங் ஆரம்பித்து ரூஃப்டாப் ஃபார்மிங் நாங்கள் செட் பண்ணி கொடுக்குறோம். ரூஃப்டாப் ஃபார்மிங் செட் பண்ணி கொடுத்து அதுலேருந்து வரக்கூடிய வெஜிடபிள்ஸை வச்சு அவங்க வந்து சேல் பண்ணணுன்ற கான்செப்ட் வந்து நாங்கள் இன்றைக்கவே எடுத்துன்னு போக மாட்டோம்.
ஏன்னா நாங்கள் வந்து லீடிங் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஃபார்மிங் தான். ரூட் ஆஃப் ஃபார்மிங்கில் வந்து நீங்கள் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வெஜ்ஜீஸ் எடுத்து நீங்கள் வந்து அதுலேருந்து சேல் பண்ணி அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலான்றது 100% ஃபேக். அந்த மாதிரி கான்செப்டில் வந்து என்றைக்குமே பீப்புளை வந்து ட்ராக்கில் இது பண்ணுறது இல்லை. ஆஸ் அ பிஸ்னஸாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாவே இருக்குது. இந்த வீடியோவில் பிளான் நர்சரி பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தால் என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படிங்கிறதுக்காக நம்மக்கிட்ட மைத்ரியன் அவர்கள் ரொம்ப தெளிவான விஷயங்கள் சொன்னாங்க. பட் இருந்தாலும் இன்னும் விரிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் உங்கள் தாவர நர்சரியிலிருந்து வருவாயை அதிகப்படுத்துவதற்கான நுட்பங்கள் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது. நம்ம வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த கோர்ஸ்க்கான லிங்க் கொடுக்க சொல்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பற்றின கருத்துக்களை எப்போது போல கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. And thank you.